الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. صدق الله مولانا العظيم. قالوا ادع لنا ربك يبين لنا ما هي. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபுத்து தஃபாசீரின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை, அதன் விளக்கங்களை, அதனுடைய இலக்கியங்களை அல்லாஹ்வின் கிருபையினால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே நாம் 77வது பாடத்தை அல்லாஹுடைய அருளினால் அடைந்து விட்டோம். அதனுடைய ஆயத்துக்கள் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் 1வது ஆயத்திலிருந்து ஆரம்பமாகி 67வது ஆயத்து வரைக்கும் 66 வரைக்கும் பரிபூர்ணமாக முடித்துவிட்டு இப்பொழுது 67வது ஆயத்தான வைது கால மூசா லிகௌமிஹி என்பதில் ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்தான் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக 76, 75 பாடங்களில் நாம் ஒவ்வொரு தலைப்புகளாக விட்டு அதனுடைய பாடங்களை, அந்த ஆயத்துகளை விளக்கி கூறியிருந்தோம். இந்த பாடத்திலும் அதேபோல் இந்த பாடத்திலே வரக்கூடிய ஆயத்துகள், இதில் இருக்கக்கூடிய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இதற்கும் ஒரு தலைப்பிட்டிருக்கிறோம். இந்த தலைப்பிற்கும் இங்குள்ள விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்கும்படியாக நாம் அந்த தலைப்பை அமைத்திருக்கிறோம். பாருங்கள், பாடம் 77 நம்ம வச்சிருக்க ஆயத்துடைய அந்த விஷயத்தை பாருங்க. இன்னஹா பக்கரத்துன் சஃப்ரா, அதாவது மஞ்சள் நிற மாடு, ஃபாகிஉல் லௌனுஹா, கண்களை, தஸ்ருன் நாதிரீன், பார்க்கக்கூடியவர்களுடைய கண்களை ஈர்க்கும் அளவிற்கு ஈர்க்கக்கூடிய மஞ்சள் நிற மாடு என்பதாக நாம் தலைப்பை, இந்த ஆயத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே நாம் தலைப்பையும் வைத்திருக்கிறோம். சஃபுத்து தஃபாசீர் பாடம் 77. எனவேதான் நாம் அதிகமாக இதிலே மஞ்சள் தெரியும்படியாக நிறத்தை மாற்றியிருக்கிறோம். பாருங்க, அற்புதம். இந்த சம்பவத்தை சொல்ல வரோம். மஞ்சளுக்குள் மறைந்த மர்மம், த மைஸ்ட்ரி ஹிடன் இன் எல்லோ. மஞ்சளுக்குள், அதாவது மஞ்சள் நிறத்தில் மறைந்த மர்மம், ஹிக்மத் என்ன, நுணுக்கம் என்ன, அல்லாஹ் அதிலே என்ன வைத்திருக்கின்றான், ஏன் இன்னஹா பக்கரத்துன் சஃப்ரா என்று அல்லாஹு தஆலா சொல்வதற்குரிய காரணம் என்ன என்பது நாம் சென்ற பாடத்திலேயே நாம் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை, அதனுடைய ஹிக்மத்தை அடுத்த பாடத்தில் சொல்லுவோம் என்பதாக சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த பாடத்தை தான் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இந்த ஆயத்திலே பார்க்கின்றோம் அல்லவா, இன்னஹு யகூல், அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹா பக்கரத்துன் சஃப்ராஉ ஃபாகிஉல் லௌனுஹா தஸ்ருன் நாதிரீன் என்பதனுடைய அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன என்பதைத்தான் இங்கு நாம் காணப்போகிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்-தஃப்ஸீர். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. நாம் சென்ற பாடத்திலேயே தலைப்பை சொல்லியிருந்தோம். வீணான கேள்விகளை, பயனற்ற கேள்விகளை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருந்தோம். இப்போ என்னது அந்த கேள்விகள், என்னென்ன கேட்டாங்க, எப்படி மாட்டிக்கொண்டார்கள் என்பதைத்தான் இங்கு பார்க்க போகிறோம். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயம், மஞ்சள் நிற மாடு சம்பந்தமாக வருவதால் அதை நாம் தலைப்பாக இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம். பாருங்க, ஐ உத்குரு யா பனி இஸ்ராயில் ஹீன கால லக்கும் நபியுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹூ பக்ரா. பனி இஸ்ரவேலர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுடைய நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு சொன்ன நேரத்தில் என்ன சொன்னார்? இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களை ஏவுகிறான், அன் தஸ்பஹூ பக்ரா, பக்ராவை அறுப்பதற்கு ஏவுகிறான். தஸ்பஹு தபஹ யதுபஹு அஸ்பஹு தஸ்பஹு.
இந்த இடத்துல தபஹ, அதாவது பொதுவாக அரபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்று புழங்குவாங்க. ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் புழங்கக்கூடிய விஷயம் நஹர் என்பதாக சொல்லுவாங்க. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நஹர யன்ஹரு, ஆட்டுக்கு தபஹங்கிற வார்த்தையை புழங்குவாங்க. மாட்டுக்கு என்ன வார்த்தை? ரெண்டுக்கும் மத்தியில் உள்ளது. நஹர என்பதே புழங்கலாமா என்றால் அல்லாஹு தஆலா தபஹ என்று புழங்கி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் தபஹ என்பதாக சொல்றது தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பொதுவாக ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அதை அறுக்கக்கூடிய முறையை சொல்லுவாங்க. அதாவது ஒட்டகத்தை அப்படி நிறுத்தி வச்சுட்டு அதனுடைய அந்த தொங்கக்கூடிய அந்த முன்னால் தொண்டையினுடைய பகுதி இருக்க அதில் வேகமாக ஏறி கிழிக்கும் போது அப்படி ரத்தம் பொதுக்குன்னு விழும்பாங்க. அப்போ ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய முறை வேறு. ஆடையும் மாடையும் மலத்தி போட்டு தான் என்ன செய்யறோம், அறுக்கிறோம். அப்போ என்ன மற்ற எல்லாத்தையும் என்ன செய்வோம், கீழே பார்த்து வச்சு அது வானத்தை பார்க்க என்ன செய்யும், தன்னுடைய தலையை உயர்த்தி வைத்திருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம கழுத்தை என்ன செய்வோம், அறுப்போம். ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் கீழே குளிந்திருக்கும், கழுத்தை அறுக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் லபஹ என்ற வார்த்தை தான் பொருத்தமானது. பக்கரா என்றால் என்ன? பக்கரா, பக்கரா என்பதாக அது வந்து பெண் மாட்டிற்கு சொல்லப்படும். அதாவது பக்கர் என்பதிலிருந்து வந்தது. பக்கர்னாலே பொதுவாக என்ன? பக்கர் என்ற வார்த்தை அறுக்குதல் என்பதாக, ஷக் அதாவது பிளத்தல், அறுத்தல் என்பதாக சொல்லும். எபக்கர்ன என்பதாக அந்த இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் வரும், அந்த நகையுடைய ஹதீஸில் வரும்போது அந்த பக்கரா ஒரு வார்த்தை, அந்த வயிற்றை கிழிக்கிறது என்பதாக இருக்கு, அந்த வார்த்தையை புழங்கப்படும். ஹுவ ஷிக், இது வந்து ஷக் அதாவது கிழித்தல். ஏன் அப்படி சொல்லப்படுது? லிஅன்னஹா தஷுக்குல் அர்த லில் ஹிராசத், விவசாயத்திற்காக வேண்டி, உழவடிப்பதற்காக வேண்டி பூமியை பிளக்கிறது, கிழிக்கிறது. அதனால் அதுக்கு பக்கரா என்பதாக பெயரிடப்பட்டிருக்கு என்பதாக கிதாபுடைய தஃப்சீருடைய ஆசிரியர்கள் எழுதியிருப்பதை நம்ம பார்க்கின்றோம். சரி, காலு அத்தஹிதுனா ஹுஸ்வா, அப்போ சொன்ன உடனே என்ன செய்யணும்? போய் ஒரு மாட்டை வாங்கி அறுத்திருக்கணும். செஞ்சால் முடிஞ்சிருக்கும். ஏற்கனவே அதை பற்றி முன்னாடி பாடத்தில் சொல்லப்பட்டுச்சு. அதனால் பக்கரா, பக்கரால ரொம்ப சாதாரண மாடை வாங்கி அறுத்து இருந்தாலும் அங்கே முடிஞ்சிருக்கும். ஆனால் என்ன செய்கிறாங்க? அத்தஹிதுனா ஹுசுவா, எங்களை நீங்கள் கேலி செய்கிறீர்களா, பரிகாசிக்கிறீர்களா? ஐ ஃபகான ஜவாபுஹுமுல் வக்ஹு லிநபியிக்கும், உங்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு? உங்களுடைய நபிக்கு அல் வக்ஹ், வக்ஹ் என்றால் ஐ ஃபகான ஜவாபுக்குமுல் வக்ஹு, வக்ஹ் என்பதாக, வக்ஹு என்பது ஜவாபுக்கு சிஃபத், அதாவது மரியாதை குறைவான, வெக்கங்கெட்ட, கீழ்த்தரமான, திமிரான, இது போன்ற விஷயங்கள் வக்ஹ் என்றதுக்கு புழங்கப்படும். அப்போ உங்களுடைய மரியாதை குறைவான அந்த பதில், வெட்கங்கெட்ட கீழ்த்தரமான பதில் யாருக்கு? நீ நபியுக்கும், உங்கள் நபிக்கு, அன்குல்தும், நீங்கள் சொன்ன பொழுது, அத்தஹஸௌ பினா யா மூசா, ஓ மூசாவை நீங்கள் எங்களை கேலி செய்கிறீர்களா, எங்களை நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களா என்பதாக கேட்டீர்கள். கால, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், நான் மடையர்களிலிருந்து ஆகுவது. அந்த இடத்துல ஜாஹிலீன் என்று சொல்லியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஐ அல்தஜு இலல்லாஹி அன் அகூன ஃபி ஸுமரத்தில் முஸ்தஹஸியீன் அல் ஜாஹிலீன், ஐ அல்தஜு, நான் ஒதுங்குகிறேன், திரும்புகிறேன், இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கமே. எதை விட்டு? அன் அகூன, நான் ஆகுவதை விட்டு, ஃபி ஸுமரத்தில் முஸ்தஹஸியீன் அல் ஜாஹிலீன், மடையர்களான கேலி செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார்களிலே ஆகுவதை விட்டும் அல்லாஹ்விடம் நான் ஒதுங்குகிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். அதாவது மூமினானவர்களை கேலி செய்யக்கூடியவனிலிருந்து நான் ஆகுவது. மூமினானவர்களை கேலி செய்யறதுங்கிறது ஜஹாலத்துடைய ஒரு தனம். மூமின்களை கேலி செய்யறதுங்கிறது மடமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு, ஜஹாலத். பரிகாசம்ங்கிறது யாரை செய்யக்கூடாது? மூமின்களை செய்யக்கூடிய ஒரு மடையர். அதுதான் நபிசுல்லா மூசா சொல்லும்போது ஜாஹிலீன் என்பது மூமினான மனிதர்களுக்கு கேலி செய்வதை விட்டும் நான் என்ன செய்கிறேன்? அப்போ கேலி செய்கிறது ஜஹாலத்தில் உட்பட்டதாக இருக்குது. அப்படிப்பட்ட செயல்களை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. சொல்றாங்க. காலுது அபு அன் அகூன மினல் ஜாஹிலீன், ஜாஹிலீன்கள் ஆவதை விட்டும் நான் என்ன செய்கிறேன்? பாதுகாவல் தேடுகிறேன். சரி, காலுது லனா ரப்பக யுபய்யின் லனா மாஹிய, மேலும் அவர்கள் சொன்னார்கள், உதுலனா, எங்களுக்காக அலையுங்கள்,
ரப்பக உங்கள் ரப்பை, யுபையில்லனா மாஹிய ஐ மாஹிய ஹாதிஹில் பக்கரத்து வ ஐயு ஷையின் சிஃபத்துஹா, மாஹிய ஹாதிஹில் பக்கரத்து வ ஐயு ஷையின் சிஃபத்துஹா. எங்களுக்கு என்ன செய்யுங்க, அந்த மாடு எப்படிப்பட்ட மாடு, அதனுடைய சிஃபத்தை எங்களுக்கு சொல்லுங்க, அதனுடைய சிஃபாத்து என்னங்கிறது எங்களுக்கு சொல்லுங்க என்பதாக என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. ஐ மாஹிய ஹாதிஹில் பக்ரா, இந்த மாடு எப்படிப்பட்ட மாடு, வாயிஷையின் சிஃபத்துஹா, அதனுடைய தன்மை என்ன என்பதை எங்களுக்கு விளக்குங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கால, அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னஹு யகூல் இன்னஹா பக்ரத்துன் லா ஃபாரிதும் வலா பிக்ருன், அது ஒரு மாடு, லா ஃபாரிதும் வயது முதிர்ந்ததும் கிடையாது, வலா பிக்ருன் இளங்கன்றும் கிடையாது. ஐ லா கபீரத்து ஹுருமத்தின், லா கபீரத்துன் லா கபீரத்து ஹுர்மத்தின்னு சொல்லலாம், அதாவது வயதான பெரிய மாடும் இல்லை. லா கபீரத் லா கபீரத்தன் ஹர்மத்தன் ஹரிமத்தன் தான் சொல்லலாம். லா கபீரத்த ஹரிமச்சின், அதாவது வயது முதிர்ந்த பெரிய மாடு கிடையாது. வலா சகீரத்தின், அதே மாதிரி சிறிய மாடும் கிடையாது. லம் வலா சகீரத்தன் லம் யுலக்கிஹல் ஃபஹலு, லம் யுலக்கிஹல் ஃபஹலு, அதாவது ஆண் மாடு அதனுடன் செயற்கைக்காக விடப்படுமே, அதாவது விடப்படாத அந்த சிறிய மாடும் கிடையாது. பலம் வலா சகீரத்தன், அதாவது இதுவரைக்கும் ஆண் மாடு அதோடு தொடர்பு கொள்ள விடப்படவில்லையே, அப்படிப்பட்ட சிறிய மாடும் கிடையாது. வயது முதிர்ந்த ஹரிமச்சின், வயது முதிர்ந்த பெரிய மாடும் கிடையாது. அவானும் பைன தாலிக்க ஐ ஒசத்தும் பைனல் கபீரத்தி ஒ சகீரத்தி, சிறியதற்கும் பெரியதற்கும் மத்தியில் உள்ளது, ரெண்டுக்கும் மீடியம், பைன் பைன் இருக்கணும், அதாவது பெரிதாகவும் இருக்கக்கூடாது சிறிதாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் மத்தியில், பிட்வீன் த பிக் அண்ட் ஸ்மால். ஃபஃஅலு மா துமரூன் ஐ இஃப்அலு மா அமரக்கும் பிஹி ரப்புக்கும், நீங்கள் செய்யுங்கள், மா அமரக்கும் எந்த ஒன்றை உங்களுக்கு ஏவினானோ, ரப்பு எதை கொண்டு, பிஹி எதை கொண்டு, உங்கள் ரப்பு உங்களை ஏவினானோ, ரப்புக்கும் மா அமரக்கும் பிஹி ரப்புக்கும், உங்கள் இறைவன் எதை கொண்டு உங்களை ஏவினானோ அதை நீங்கள் செய்யுங்கள். வலா ததா வலா ததா நது தஅனத எத்தன அதாவது அனத்னா என்ன சொல்றது, ரொம்ப முரண்டு பிடிக்கிறது, ஏன்னா அதுல இருந்து வலா ததஅனது, நீங்க என்ன செய்யாதீங்க, ததஅனதௌன அர்த்தம் நீங்கள் முரண்டு பிடிக்காதீர்கள், ததஅனது நீங்கள் முரண்டு பிடிக்காதீர்கள், பிடிவாதம் கொள்ளாதீர்கள். வலா துஷத்திது, நீங்கள் உங்களை நீங்களே கடுமையாக்கி கொள்ளாதீர்கள். ஃபயுஷத்திதுல்லாஹு அலைக்கும், அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு அதை கடுமையாக்கி விடுவான். ஃபஃஅலு மா துமரூன்ங்கிறது யாருடைய சிஃபத்து, மலக்குடைய சிஃபத்து. லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், ஏவப்பட்டதை செய்வார்கள், அந்த சிஃபத்துக்கு நீங்க செய்யுங்க, எதையுமே கேள்வி கேட்காதீங்க. நீங்க வீணா கேட்டு கேட்டு வாக்குவாதம், இதுலயே விளங்கி இருக்கணும். முதல்ல கேட்டாங்க, கேட்க ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய பெரிய ரஹ்மத், பெரிய கிருபை, இரக்கமுள்ளவன் என்பதை அல்லாஹ் இதில் காட்டுகிறான் பாருங்க. அவங்க கேள்வி கேட்கறான், கேட்டவொடனே என்ன செய்யறான், பிடிவாதமா கேட்க ஆரம்பிக்கிறான், நினைச்சா அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் அடிக்கலாம் வரிசையா, இதை ஃபுல்லா என்ன செஞ்சிடலாம். ஆனா அல்லாஹ் என்ன செய்ய, இடையில சொன்னதை மட்டும் செய்யுங்க என்பதாக அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு ஒரு என்னது ஒரு கண்டிஷன் கொடுக்குறான். நீங்க கொஞ்சம் பார்த்து சொன்னதை செய்யுங்க, கேள்வி கேட்காதீங்க, அதிகமான கேள்விகளை கேட்காதீர்கள் என்பதாக. அப்ப இதோட நிறுத்தியிருந்தா கூட அங்க முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இருக்கு. காலது அலனா ரப்பக யுபையிலனா மா லவுனுஹா, இப்ப அடுத்த நேரத்துக்கு வந்துட்டாங்க. இதான் இங்க முக்கியமான விஷயம். அதனுடைய நிறம் என்ன என்று கேட்டாங்க. ஐ மாஹுவ லவுனுஹா, அதனுடைய நிறம் என்ன இருக்கணும், அபியவ் வெண்மையா, அம் அஸ்வத் அல்லது கருப்பா, அம் கைரதாலிக் அல்லது அது அல்லாத நிறமா, வெள்ளையா கருப்பா அல்லது வேற எதுவும் நிறமா என்பதாக கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், இன்னஹு யகூல் இன்னஹா பக்ரத்துன் சஃப்ராவுன் சஃப்ராஉ ஃபாகிஉ லவுனுஹா தஸுருன் நாதிரீன். ஐ இன்னஹா பக்ரத்துன் சஃப்ராஉ ஷதீதத்து சுஃப்ரத்தி, அது மஞ்சளில் கடுமையான மஞ்சள் நிறம் கொண்ட அதாவது ஒரு மஞ்சள் மாடாக இருக்கணும். நஹா பக்ரத்துன் சஃப்ரானா மஞ்சள் நிற மாடாக இருக்கணும். ஷதீத சுஃப்ரத்தின் அல்லது கடுமையான மஞ்சள் கொண்ட நிறமாக இருக்கணும். அதாவது ஹசுன மல்லருஹா, அதனுடைய நிறம், அதனுடைய அந்த பார்வை அழகாக இருக்க வேண்டும். தசுர்ரு குல்லி குல்லுமன் ராஹா, குல்லுமன் ராஹா தசுர்ரு குல்லுமன் ராஹா, யாரெல்லாம்
அதை பார்க்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படி கவரக்கூடியதாக அது ஆகியிருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லுகிறான். அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுகிறான். அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஹிக்மத் இருக்குது. ஏன் அல்லாஹு தஆலா இந்த மஞ்சள் மாட இந்த விஷயத்தை ஏன் கொண்டு வந்தான்? எதுக்காக வேண்டி அவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை ஹிக்மத்? சரி, அது ஏன் மஞ்சள் மாடு என்பதாக அல்லாஹ் வச்ச வேண்டிய நோக்கம் என்ன என்பதை பற்றி நாம இங்க பார்த்து விட்டு சென்றால் நமக்கு இலகுவாக இருக்கும். வாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இதுல ஒரு சம்பவம் இருக்குது, ஏற்கனவே நம்ம சொன்னோம். சரி, பனி இஸ்ரவேலுடைய சம்பவத்தை நம்ம ஏற்கனவே சொன்னோம், எதுக்காக வேண்டி இந்த மாதிரி நிலை நடந்துச்சு என்பதை தெளிவாக சொன்னோம். சரி, அடுத்ததாக அவங்க மாடை அறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மாடை அறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதுக்கு பிறகு அல்ல அவங்களுக்கு என்ன செய்யலாம், நிறத்தை கேட்குறாங்க, வரும் அதனுடைய தன்மையை கேட்குறாங்க, அவனுடைய சிஃபத்துகளை கேட்குறாங்க. அப்போ அவங்க சாதாரணமாக இருந்தால் கூட போதுமாக இருக்கும். ஆனால் அவங்க கஷ்டப்படுத்தினதுக்காக அவங்க என்னாச்சு, அல்லாஹ் வந்து என்ன செஞ்சுட்டான், அவங்கள கஷ்டப்படுத்திட்டான். சரிங்களா? இப்போ சொல்கிறாங்க என்னென்னா, இதுக்கு கீழே ஒரு ஹிக்மத் இருக்குது. என்ன? ஹஸரத் இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த சம்பவத்தினுடைய தஃப்சீலை கொண்டு வந்திருக்காங்க. பனி இஸ்ரவேலில் ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவருக்கு ஒரு மகன், குழந்தை இருந்துச்சு. அப்போ அந்த மனிதர் என்ன செஞ்சார், அந்த குழந்தைக்கு ஒரு மாடு, அதாவது அப்போ அந்த மாடு ஒன்று இருந்துச்சு, இளங்கன்று, ஒரு குட்டி கன்று மாதிரி என்ன செஞ்சு அந்த மனிதனுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த மனிதன் என்ன செஞ்சான், அந்த இதை கொண்டு வந்து, நல்ல மனிதன் அவன், அவர் என்ன செய்கிறாரு, கொண்டு வந்து என்னுடைய மாட்டை, அந்த சின்ன கன்றை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, அல்லாட்ட சொல்கிறார், யா அல்லாஹ், என்ன நான் வந்து இதை வந்து ஒப்படைக்கிறேன். யாருக்கு? என்னுடைய மகனுக்காக வேண்டி. என்னுடைய மகனுக்கு, தன்னுடைய மனைவிட்டு சொல்கிறார், அதாவது நான் வந்து இதை வந்து உன்னை ஒப்படைக்கிறேன். யாருக்கா? என்னுடைய சின்ன பையனுக்காக வேண்டி, என்னுடைய சிறிய மகனுக்காக ஒப்படைக்கிறேன். அவன் பெரிய ஆளாகிற வரைக்கும் அவன் வந்து அந்த மாடு, அதாவது அவர் என்ன செய்கிறாரு, அந்த மாடை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு சொல்கிறாரு, இந்த மாடை எல்லாம் உன்ட்ட ஒப்படைக்கிறேன். இது வந்து பெரிய ஆளாகிற வரைக்கும் என்ன செய், நீ பாதுகாத்து பெரிய மாடாகணும். அது வந்து என் மகனுக்கான இதை ஒப்படைச்சிடறேன் உன்ட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அது அப்படியே அந்த மாடு அங்கேயே வளருது. அப்படியே ஒரு இடத்துல நிற்குது. அந்த மாடு எப்படின்னு சொன்னால், யாராவது அதை பார்த்தா அங்கே இங்குமா ஓடும். அங்கே இங்குமா ஓடிக்கிட்டாலையும் பதறி அடித்து ஓடும். சரி, இது ஒரு பக்கம். அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொன்னால், அவர் நல்லா அப்படி, அதாவது பெரிய பையனாக வரார். நல்லா வளர வளர என்ன செய்கிறாரு, தன்னுடைய தாய், ஏன்னா தந்தை இறந்துட்டார்ல, தந்தை இறந்துட்டாரு. இப்போ தாய்க்கு நல்ல வழிபடக்கூடிய மகனாக ஆகிவிடுகிறார். தாய் பேச்சு அப்படியே கேட்கிறார். மேலும் அவரு அல்லாஹ்விடத்தில் எப்படி, அல்லாஹ்வுடைய விஷயத்துல இரவு, அதாவது இரவு மூணு பகுதியாக பிரித்து கொள்றார். பிரித்து கொண்டு ஒரு பகுதியில் தொழுகிறார், ஒரு பகுதியில் தூங்குறார், இன்னொரு பகுதியில் தன்னுடைய தாயுடைய தலைமாட்டிலேயே அமர்ந்திருப்பார். எது வரைக்கும்? காலை அடைகிற வரைக்கும். இப்போ காலை எந்திரிச்சவன் என்ன செய்வார், அப்படி போய் என்ன செய்வார், தன்னுடைய முதுகுல விறகுகளை எல்லாம் கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து கடை வீதியில் விற்பார், வாங்குவார். கடை வீதியில் விற்றுட்டு என்ன செய்வார், அதை சம்பாதிச்சதுக்கு பிறகு அதில் மூணில் ஒரு பகுதியை சதக்கா செஞ்சிருவார். அடுத்து இன்னும் மூணில், அதாவது மூணில் ஒரு பகுதியில், 3 பகுதியில் ஒரு பகுதியை சதக்கா செஞ்சுட்டார். இன்னொரு பகுதியை அவர் சாப்பிடுவார். இன்னொரு பகுதி தன்னுடைய தாய்க்காக கொடுத்துருவார். அப்போ அவருக்கு ஒரு நாள் அந்த தாய் சொன்ன அந்த பையனுக்கு, உன்னுடைய தந்தை என்ன செஞ்சாரு, உனக்காக வேண்டி ஒரு மாடை, ஒரு கன்றுக்குட்டியை ரெடி பண்ணி வச்சாரு. அது அல்லாஹ்விடத்துல ஒரு பூமியில, அதாவது ஒரு தூரமான அந்த தோட்டத்துல, அது அல்லாஹ்விடத்துல ஒரு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு போனார். அல்லாஹ்ட்ட அதை வந்து விதா, அதாவது என்னது, அமானிதமாக ஒப்படைச்சிட்டு போனாரு. நீ போய் பாரு, அங்க போயிட்டு இப்ராஹிமுடைய ரப்பே, இஸ்மாயிலுடைய ரப்பே, இஸ்ஹாக்குடைய ரப்பே என்பதாக சொல்லி அந்த மாட்டை கூப்பிடு. அதான் சொல்லிட்டு, யா அல்லாஹ், அந்த மாடை எனக்கு திருப்பி கொடு என்பதாக சொல்லு. என்ன அப்படி சொல்லு. அதுக்கப்புறம் என்னது, அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ சொல்லிடுவ, சொன்னா அந்த மாடு வந்துச்சுன்னா உனக்கு தெரியணுமே அப்படின்னு சொன்னா, நீ அந்த மாடை பார்த்தேன்னு சொன்னா, அதுல இருந்து எப்படி இருக்கும், அந்த தோலை பார்த்தானா, அந்த தோல்ல இருந்து சூரிய ஒளியிலிருந்து கதிர்கள் எப்படி மஞ்சள் நிறத்துல அப்படி கவர்ற மாதிரி வெளியாகும். சூரிய கதிர்கள் எப்படி இருக்கும், மஞ்சள் நிறத்துல வெளியாகும்ல, அது போன்று நிச்சயம் அதிலிருந்து கதிர்கள் வெளியாகும் என்பதாக அந்த பெண்மணி சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி என்ன செய்றாரு, அந்த இதுக்கு எப்படின்னு சொன்னா, அதாவது தங்கம் போன்று அது வந்து எப்படி இருக்கும், அதனுடைய அழகு தங்கம் முலாம் பூசப்பட்ட, தங்கத்தை கொண்டு முலாம் பூசப்பட்ட மஞ்சள் போன்று அதனுடைய மஞ்சள் இருக்கும் என்பதாக சொல்லிடுறாங்க. சரி, அந்த சிறுவர் அந்த தோட்டத்துக்கிட்ட வரார். வந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு மாடு மேய்ந்து கொண்டு இருக்கு. அப்படி சத்தம் போடுறார். அங்கே வந்து என்னது, மாடுகள் மேய்ஞ்சிட்டு சத்தம் போடுறாரு. என்ன சொல்றாரு, நான் வந்து ஆசிமு பி இலாஹி இப்ராஹிம் ஒ இஸ்மாயில் ஒ இஸ்ஹாக் ஒ யாக்கூப். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அலைஹிம் அஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இலாகை கொண்டு அழைக்கின்றேன், நீ என்னிடத்துல வரணும் என்பதாக அந்த மாட்டை பார்த்து சத்தம் கொடுக்குறாரு. அது வேகமா வந்து என்ன செய்யுது, அவருக்கு முன்னாடி வந்து நிக்குது. வந்து நின்ன உடனே என்ன செய்றாரு, கழுத்துல கைய போட்டு இப்படி இழுக்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன செய்ய அந்த மாட்டுக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுக்குறான். அந்த மாடு பேச ஆரம்பிக்குது. என்ன சொல்லுது, வாலிபரே, உன் தாய் தந்தைக்கு நல்ல வழிபடக்கூடிய வாலிபன், நம்ம இவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு, நீ என்ன செய், என் மேல ஏறி உட்கார்ந்துட்டா உனக்கு லேசா இருக்கும், நீ நடந்து போக தேவையில்லை, என்னை கட்டி பிடிச்சி கூட்டு போக தேவையில்லை என்பதாக சொன்ன உடனே அந்த வாலிபர் சொல்றாரு, இன்ன உம்மிலம் முர்னி பிதாலிக், என் அம்மா என்ன சொல்லல, ஏறிவான்னு சொல்லி சொல்லல, என்னை வந்து உன் மேல பயணம் செய்து வர சொல்லி என் தாய் ஏவவில்லை, மாறாக உன் அதனுடைய கழுத்தை பிடித்து கொண்டு வான்னு சொன்னார். அதனால என்பதாக சொன்ன உடனே அப்போ உடனே அந்த பக்கரா அந்த மாடு பேசுது, பனு இஸ்ரவேலுடைய ரப்பின் மீது சத்தியமா சொல்றேன், நீ மட்டும் என்னை வந்து என் மேல பயணித்திருந்தால், நீ ஏறி உட்கார்ந்துருந்தேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் என் மேல நீ சக்தி பெறவே மாட்ட, என் மேல நீ சக்தி, அதாவது என்னை வந்து நீ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நீ உன் தாயுடைய பேச்சை கேட்டதுனால தப்பிச்ச, அதனால நீ நட என்பதாக சொன்ன உடனே, இப்போ நீ வந்து என்னது, உன்னுடைய வழிபாட்டுத்தனம், உன்னுடைய இபாதத், நீ உன் தாய்க்கு வழிபடக்கூடிய இந்த தன்மை இருக்குத, இந்த மலையில, இந்த மலையை பார்த்து நீ கட்டளையிட்டாலும் சரி, அது தன்னுடைய அடியோடு அப்படி கலண்டு நிச்சயம் உன்கிட்ட வரும், உன் கூடயே வரும், உன் கூட என்ன செய்யும் வரும், ஏன்னா நீ அந்த அளவுக்கு என்னது, உன் தாய்க்கு கட்டுப்பட்டு நடக்கின்றாய் என்று சொன்னாங்க. அப்போ தாய்க்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயம், அதாவது தாய்ந்தியுடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு மிக உயர்வான ஒரு விஷயமாக இருக்கு. சரி, அப்படியே என்ன அந்த வாலிபர் அப்படி நடந்து போறாரு, தாயிட்ட போய் சேர்ந்துட்டாரு. இப்போ தாய் சொன்னா, நீ ரொம்ப ஏழையா இருக்க, உனக்கு பணம் எதுவும் இல்லை, நீ டெய்லி போய் என்னது விறகு பெருக்கிட்டு காலையில போய் பகல்ல போய் விறகு பெருக்கிட்டு வர, இரவுல பார்த்தா நீ இபாதத் செஞ்சு கொண்டு இருக்க, அதனால நினைச்சு நீ இந்த மாட்டை கொண்டு போய் வித்துரு. அப்போ அவன் கேட்குறான், எவ்வளோக்கு விற்கம்மா அப்படின்னு. அப்போ தாய் சொல்றாங்க, 3 தீனாருக்கு வித்துரு, அது அல்லாம வேற எதுக்கும் என்னுடைய மஷோரா இல்லாம, என்னிடம் கேட்காம எதையுமே விட்டு தராது. இப்போ தாயுடைய சொல் இருக்கு, நம்ம தான் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டோமே, சரி 3 விற்கா 6 கிடைக்குது லாபம் தானே, 5 கிடைக்குது லாபம் தானே, எங்க அம்மா என்னது என்னுடைய மஷோரால, என்னுடைய ஆலோசனை இல்லாமல் நீ விற்று விடாது என்பதாக சொல்லி விடுகின்றார். அப்போ வரார், அந்த நாளில் 3 தீனார் தான் அதனுடைய விலை. சரி, வந்தவங்க கடை வீதிக்கு வந்து பேசுறாரு. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு மலக்கு அனுப்பி வைக்கிறான். எனது இவருடைய அந்த குணம் எப்படிப்பட்டது, இவருடைய அந்த ஆற்றல் எப்படிப்பட்டதுங்கிறத சோதிக்கிறதுக்காக, அவர் தன்னுடைய தந்தைக்கு எப்படி தாய்க்கு எப்படி வழிபடுகிறார் என்பதை சோதிப்பதற்காக. அப்போ அந்த மலக்கு வரார். வந்தவொடனே அல்லாஹ் எல்லாமே தெரிஞ்சிருக்கான். இருந்தாலும் அந்த மலக்கு வந்து சொல்றாரு, எப்பா இது எவ்வளோக்கு விற்க போற? அவர் சொன்னாரு, 3 தீனாருக்கு விற்க போறேன். ஏன்னா என்னுடைய தாய் அதுதான் நிபந்தனை இருக்காங்கன்னு சொன்ன உடனே மலக்கு சொல்றாரு, உனக்கு நான் 6 தீனார் தரேன்பா, ஆனா உங்க அம்மாட்ட கேட்கக்கூடாது. ஒரு சொல்றாரு, இல்லை இல்லைன்னு சொன்னோடனே, அவன் நீ வந்து எனக்கு இது நிறைய எனக்கு தங்கம் கொடுத்தாலும் சரி, நான் எங்கள் அம்மாவுடைய பொருத்தம் இல்லாமல், என் அம்மாவுடைய திருப்தி இல்லாமல் நான் விற்க மாட்டேன் என்பதாக சொல்லிட்டு திருப்பி அம்மாட்ட கொண்டு போயிறாரு. போய் இந்த மாதிரி அந்த விஷயத்தை சொல்றாரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, சரி போயிட்டு 6 தீனாருக்கு வித்துட்டு வான்னு சொல்றாங்க. அப்போ அதே மாதிரி என்ன செய்றாரு, என்னுடைய இதாவை கொண்டு அது மாதிரி இதனால என்கிட்ட கேட்டுக்கன்னு சொல்றாங்க. அப்போ அவர் போறாரு, போய் கடை வீதிக்கு போனால் அதே மாதிரி மலக்கு வரார். வந்து நான் உன்னுடைய தாய் என்ன இருக்காங்க. அப்போ அந்த வாலிபர் சொன்னார், என்னுடைய 6 தீனாருக்கு குறைச்சி விற்காத என்பதாக சொல்லிட்டாங்க, ஆனால் எதனால என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும், இது அதிகமோ குறைவாக இருந்தால் என்னிடம் ஆலோசனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்பதாக அந்த வாலிபர் சொல்றார். பிறகு அந்த மலக்கு சொல்றார், இல்லை இல்லை, நான் உனக்கு 12 திரகம் தரேன், 12 தீனார் தரேன், ஆனால் உங்கள் அம்மாட்ட கேட்கக்கூடாது, கேட்காம விற்கிறாருந்தா நான் அந்த 12 தீனார் தரேன்னா, இல்லை இல்லைன்னு சொல்லி அந்த வாலிபர் மறுத்துட்டு திரும்பவும் அவங்க அம்மாட்டே போயிடுறாரு. மாட்டை கொண்டு போயிடுறாரு, அந்த விஷயத்தை அறிவிக்கிறார். இப்போ அந்த அம்மா சொல்றாங்க, உன் இடத்துல வந்தார்ல 2 நாள் மனிதனுடைய தோற்றத்துல, அவர் மலக்காக இருக்கிறார், உன்னை சோதிப்பதற்காக வந்தார். அந்த தாயுடைய ஞானத்தை பாருங்க, அப்ப அவங்க எவ்வளவு சாலியான ஒரு பெண்மணியாக இருப்பாங்க. உன்னை சோதிப்பதற்காக வந்தார். அப்ப நீ வந்தால் நீ சொல்லிடு, இந்த மாட்டை நான் விற்கவா வேண்டாமான்னு அவர்கிட்ட கேளு. அடுத்து வந்தாருன்னு சொன்னா நீ கேளு, ஏன்னா ஒரு தடவையும் முரண்பாடு செஞ்சு கொண்டு இருக்கார். நீ என்னுடைய பேச்சை மீறும்படியாக உனக்கு ஒன்றும் நடந்து கொண்டிருக்கிறார், அதனால நீ என்ன செய், இதை விற்கவா வேண்டாமா என்பதாக கேள் என்பதாக சொல்றாங்க. அப்போ அதே மாதிரி என்ன செய்யறாரு, அடுத்த நாள் வரும்போது மலக்கிட்ட இவர் இதே கேட்குறாரு, நான் இதை விற்கவா வேண்டாமாங்க, டெய்லி வந்து இப்படி என்ன செய்றீங்க, ஏடா கூடமா ஏதாவது பண்றீங்க, நான் என்ன செய்ய. அப்போ அந்த மலக்கு சொல்றாரு, உங்க அம்மாட்ட போய் சொல்லு, இந்த மாடை அவங்க விற்க வேண்டாம், பிடிச்சி வச்சுக்க சொல்லு. ஏன்னா மூசா இப்னு இம்ரான், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, இதை ஒன்றிலிருந்து வாங்குவாங்க. இப்படி ஒரு கொலை செய்யப்பட்டவன், பனி இஸ்ரவேலில் ஒரு கொலை செய்யப்பட்டவனை அவன் வந்து கொலை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உன்னிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்குவாங்க. அப்படி வாங்க வந்தாங்கன்னு சொன்னா, நீ அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு, அதாவது இதனுடைய
உடம்பு ஃபுல்லா இதனுடைய அளவிற்கு அல்லது இதனுடைய தோல் நிரம்ப தங்கமாக தீனாராக அந்த அளவுக்கு வாங்கிட்டு நீ செய் இந்த மாடை கொடு என்பதாக சொன்னாங்க. அதே மாதிரி என்னது இவர் போயிடுறாரு. அல்லாஹ் அதே மாதிரி நிர்ணயிச்சான். பனி இஸ்ரவேல் என்ன செய்றாங்க, இந்த மாடை அறுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்றாங்க, தேடி 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 சுத்தி 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 வந்து கடைசியா இந்த இடத்து வந்து அடையிறாங்க. எந்த மாடு அல்லாஹ் வந்து இந்த பையன் வச்சிருந்தாரோ அந்த மாடு அதே நிறத்துல அல்லாஹ் சொன்ன அதே மாதிரி இருக்குது. அந்த மஞ்சள் நிறம் இருக்கிறது, கண் கவரும்படியாக இருக்குது. உடனே என்னது அவங்களுடைய அந்த அதே விலையை கொடுத்து வாங்கிடுறாங்க. இது எதுக்கு கிடைச்ச பாகரம்? அந்த வாலிபர் தன் தாய்க்கு வழிபட்டு அவங்களுடைய சொல்லை மீறாம நடந்ததுக்கு. இப்ப இது விஷயத்துல நமக்கு ஒரு படிப்பினை என்னன்னு சொன்னா, பெற்றோர்கள் பேச்சை எந்நேரத்திலையும் பேசக்கூடாது. நல்ல விஷயங்கள்ல நம்ம மேலே நல்லோர்கள்னு சொன்னோம். அது பெற்றோர்கள் பிருல் வாலிதுன்னு இருக்கிறத மிக முக்கியமானது தான். அல்லாஹ் தஆலா எங்க பார்த்தாலும் நீங்க வலா துஷ்ரிக் பிஹி ஷையான்னு சொல்லிட்டு என்னது அபுதுல்லா, அதாவது தன்னை வணங்குறது சொன்னதுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு வழிபடுங்கன்னு சொல்லுவோம். இணை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு பெற்றோருக்கு வழிபடுங்கன்னு சொல்லுவோம். அப்ப பெற்றோருக்கு வந்து என்னது அந்த அளவுக்கு என்னது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. பெற்றோருக்கு வழிபடுறது மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்து தரக்கூடியதாக இருக்குது, பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்குது, ஆயுளை அதிகரிக்க வைக்கக்கூடியதா இருக்குது, நம்ம உணவடியில ஒரு ரிஸ்க்ல பறக்கத் செய்யக்கூடியதாக இருக்குது. அப்ப என்னது அந்த மாதிரி செஞ்சதுனால அல்லாஹ் அந்த சிறுவருக்கு எவ்வளவு பெரிய செல்வத்தை, எவ்வளவு பெரிய செல்வ செழிப்பை கொடுத்தான். அதனால பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கறது மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் தாய் தந்தைக்கு வழிபட்டு நடப்பது தான் மிக உயர்ந்த அமல், உயர்ந்த அந்தஸ்துடையதா இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னது மஞ்சள் நிறத்தினுடைய ஹிக்மத் இதுதான். அந்த மனிதர்கிட்ட அவங்க அம்மாவும் சாலிகானவங்க, அவங்க அப்பாவும் சாலிகானவங்க, ஒரு மகனும் ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால அல்லாஹ் பரக்கத்தை எப்படி கொண்டு வரான்? ஒரு மாடு தான் இருக்குது. ஆனா எந்த நிலையில கொண்டு வந்து ஹிக்மத்தா என்ன செய்யறான்? இவங்களுடைய அந்த அடாவடித்தனம், இவங்களுடைய அந்த முரண்டுபாடு, இவங்களுடைய அந்த தேவையில்லாத கேள்வி கேட்டு தன்னைத்தானே என்ன செய்யறது, கஷ்டப்படுத்தினதுக்கு ஒரு தண்டனையாக அலைய விட்டு இந்த மாலை தேடி கண்டுபிடிக்க வச்சு பெரிய ஒரு தொகை கொடுத்து வாங்க வச்சான். அதே நேரத்தில் அவர் தன்னுடைய நல்லவரா இருக்கிறாரு, பெற்றோர் நல்லவர், தாய் நல்லவங்க, தந்தை நல்லவர், மகன் சாலிகானவர், அந்த தன்னுடைய தாயுடைய பேச்சை வழிபட்டு நடக்கிறாரு, மீறுறது கிடையாது. இப்ப அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு மாடுக்கு அல்லாஹ் பல வகை குவியக்கூடிய செல்வத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த மாடை ஒருத்தர் மூலமா வாங்க வைக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தா இருக்குது. இதான் மஞ்சள் நிறத்துக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய மர்மமாக இருக்குது. அப்ப இந்த மாட்டுடைய விஷயத்துல அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஹிக்மத்தை வச்சிருக்கிறான். அப்ப இதன் மூலம் நமக்கு என்ன பல படிப்பினைகள் தெரியுது. முதலாவது விஷயம், பெற்றோருக்கு வழிபட்டு நடக்கிறது. அதே மாதிரி நம்முடைய என்னைக்குமே நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நல்லோர்கள் அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய கட்டளைகள் என்னவோ அதை அப்படியே கடைபிடிக்கிறது. அதுல கேள்விகள் அதிகமாக கேட்டு நம்மை நாமே வம்பை இழுத்து விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹு தாலா அவனுடைய ஆயத்துகளை, அவனுடைய ஹிக்மத்துகளை, அவன் சொல்லித்தரக்கூடிய அந்த விஷயங்களை புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருவானாக. இஹ்லாஸையும் இஸ்திஹ்லாஸையும் தக்வாவையும் நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.